மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அண்ணா யூனிவர்சிட்டி, மணிபாரதி. ஆ இன்றைய என்ன பண்ணீங்க அப்படியே? இப்ப இந்த நல்லா தூங்கி இருப்பீங்களே ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி வாக்குல நல்லா தூங்கி இருப்பீங்களே? அப்படியே இல்ல. நானு லேசா ஏதோ கொஞ்சம் 1/4 மணி நேரம் ஏதோ தூங்குன மாதிரி இருக்கு. ஆ தூங்குனா நைட்டு தூக்கம் வராதுன்னு நினைச்சு ஓரளவு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, நல்லானதுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் தூங்கலாம். அது ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. நல்லா சுத்தமா நல்லாயிடுச்சுன்னா நீங்க எப்ப வேணா தூங்கலாம். பகல்லையும் தூங்கலாம், இரவுலையும் தூங்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், எப்ப வேணா எந்திரிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. சரியாயிரும், உடம்பே மாறிடும். நீங்க 12 மணிக்கு படுத்தாலும் சுறுசுறுப்பு குறையாது, 4 மணிக்கு படுத்தாலும் சுறுசுறுப்பு குறையாது. ஏன்னா சக்தி குறையாத பொழுது இந்த உடம்பு சிஸ்டத்திலே மாத்திரும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒண்ணு அதாவது தூக்கம் மட்டும் அதான் வந்து அதே தூங்கணும், ரொம்ப தூங்கக்கூடாது. நம்ம ஒரு சிஸ்டம். ரைட் ரைட் ரைட். ஆமா 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 ஆமா. நம்மளா இஷ்டத்துக்கு தூக்கம் நம்மளுக்கு வந்து அது வர உடம்பு டயர்டு இருந்தாதான் சார் தூக்கம் வரும். இப்ப என்னன்னா நம்ம ஆகாய சக்தி உடம்பை ஆகாய சக்தியில உடம்பை இயங்குறதுனால ஆகாய சக்தியில் உடம்பை இயங்குறதுனால அந்த தூக்கம் எல்லாம் வந்து மறுகட்டமை, அதாவது மீண்டும் என்ன பண்ணும்னா இந்த கடிகாரமே மாறிடும். என்னது கடிகார சுழற்சியே மாறி. இதுவரை சாதாரண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த பாத்தீங்களா? ஆமா. அந்த கடிகார சுழற்சியை மாறி உங்களுக்கு புதுமையான கடிகார சுழற்சியா மாறும். இது அட்டமா சித்து மாதிரி, அதாவது அட்டமா சித்து கைகூடும். அட்டமா சித்து கைகூடும். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது இந்த மாதிரி சுத்தம் செய்ய 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 பலவிதமான கலைகள் வந்து கைகூடும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கும் படுத்து தூங்குவேன், மத்தியானம் ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன், முன்னாடி காலையில் எந்திரிப்பேன். நான் நினைச்சபடி தூங்கிக்கிறேன், எந்திரிச்சபடி எந்திரிக்கிறேன். அப்ப என்னன்னா எனக்கு இந்த உடம்புல இருக்கிற கடிகாரம் வெவ்வேறு மகத்துல எனக்கு சாதகமா மாறிக்கும். ஒரு நாள் எனக்கு சோறு வராது. அப்ப என்னன்னா இந்த சக்தியை இறங்க இறங்க புதுமையான உடலா மாறிடும். என்னது அதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது இப்ப இந்த கர்ம பதிவு இருக்குல்ல, செல்லுகள், மரபணு உள்ள அழுக்கு கழுத மரபணு கழுத செல்லுகளை செத்து போய் புது செல்லு நம்ம உடம்புல உற்பத்தி ஆக நம்மளுக்கு எல்லாமே மாற்றமாகுது. அதுல என்ன மாற்றம் நடக்கும்? அது என்ன மாற்றம் நடக்கும்னா பல ரகசிய மாற்றங்கள் நடக்கும். அதாவது பல ரகசியங்கள், அதாவது இதுவரைக்கும் தெரியாத ரகசிய மாற்றம் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து புதிய, அதாவது இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்களோட நட்பு உங்களுக்கு இப்ப எனக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நட்பு கிடைச்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி புது புது ஆட்கள், இந்த மாதிரி சிந்திக்கிறவங்க மட்டும்தான் நட்பா இருக்கு. இந்த கோமாளிகளை நட்பாக மாட்டாங்க. அறிவாளிகள் மட்டுமே நண்பரா வருவாங்க. கோமாளிகள் சாப்பாட்டுறாமல வரமாட்டாங்க. அறிவாளிகள் மட்டும்தான். இது வந்து அறிவு சமாச்சாரம். அதனால வந்து நான் வந்து இப்ப நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து அடிப்படையா நிறைய கண்டுபிடிச்சதான அடிப்படையா எளிமையா செய்யக்கூடிய கண்டுபிடிப்பு 5 இருக்கு. அது மின்சாரம், வீட்டுக்கு மின்சாரம் தயாரிக்கலாம். ஒரு சின்ன ஜெனரேட்டர் மாதிரி, சவுண்ட்லெஸ் ஜெனரேட்டர். அதாவது சவுண்ட்லெஸ்னா சத்தமே இல்லாத மின்சாரம் தயாரிக்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் வரப்போகுது, இன்னும் 10 வருஷத்துல வந்துடும். அதெல்லாம் அது பாத்தீங்கன்னா யூபிஎஸ் பேட்டரி மாதிரி, வெறும் தண்ணியும் ஒரு செங்கல் மாதிரி பிளேட்டு, செங்கல் மாதிரி பார்த்து ஓடு மாதிரி இருக்கும், செராமிக் ஓடு.
ம் பூமியில ம் பதிக்கிறோம்ல சிகப்பா இருக்கிற ஓடு, அவ்வளவுதான். ஆ அந்த சிகப்பா இருக்கிற ஓடு, ஓடுனுடைய சைஸ் இவ்வளவுதான் இருக்கும், சிகப்பா இருக்கும், ஆரஞ்சுமா இருக்கும். அந்த ம் அந்த தகடு முன்னாண்ட பின்னாண்ட, இந்த பக்கம் ஒரு காப்பர் செம்பு மெஸ்ஸு மாதிரி, செம்பு வலை மாதிரி, செம்பு கோடி வலை மாதிரி. செம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், இந்த பவுல்ட்ரி பவுல்ட்ரி மெஸ்மாங்க, இந்த கோழி வலைமாங்க, கோழி வலை. இந்த கோழி வலை ம் மாதிரி கோழி வலை மாதிரி வச்சிருப்போம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜிங்க் பிளேட் வச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ள போட்டோம்னா தண்ணி பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி மட்டும்தான் எரிபொருள், தண்ணி மட்டும்தான். அது பிரிச்சு 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 மாத்தி மாத்தி மின்சாரம் வராது, சத்தமே வராது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 வாட்ஸ் கிடைக்கும் 1 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ம் அதுதான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு. அது 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 நோக்கித்தான் நான் நகரேன் நான். புரியுதுங்களா? இப்போ ம் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் தாமதம் வந்தாலும் தொந்தரவு பண்ணாது. அதாவது எப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது அந்த சுத்தமாக இது வந்து என்னன்னா உடம்புல இருக்கிற இந்த அட்டமாசிட்டி, அது காய சம்பத்து அட்டமாசிட்டி, உடம்புல எந்த சோர்வும் வராது, எல்லா வலியும் குறைஞ்சிரும். ஏன்னா நீங்க வந்து அந்த மைனூட்டா போயிடுறீங்க, ரொம்ப நுட்பமா போயிடுறீங்க. என்னது ரொம்ப நுட்பமா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ம் இதுதான் பூதம்னா ஆகாயத்தினுடைய தன்மையில ரொம்ப நுட்பமா போறீங்க. என்னது ஆமா ம் பூதம் வந்து 2 வடிவத்துல தான் இருக்கும். பூதம்னா பெருசு, பூதம்னா எது இப்படி பல்லு கண்ணு எல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. பூதம் புரியுதா? ம் பூதம்னா என்ன ம் நினைக்கிறீங்க? ஏதோ பெரிய பல்லெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படி கிடையாது. ம் பூதம்னா ஆற்றல்னு அர்த்தம், எனர்ஜி. பூதம்னா எனர்ஜின்னு அர்த்தம். என்னது? ஆகாய சக்தி எனர்ஜி. ஆகாய ஆஹ் சக்தி உங்களுக்கு இந்த குழந்தையா இருக்கிறப்ப பூதம் புடிச்சிட்டு போயிருங்கிறது அது வேற. புரியுதா? ம் ம் சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல வெங்கடேஷ் அந்த அந்த அது மட்டும் எடுத்து சொல்றேன் பாருங்க. அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு உங்க உடம்பு எப்படி மாறுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல ம் எத்தனாவது பேஜ்? நான் சொல்றேன் பாருங்க. அந்த எத்தனாவது இடத்துல பேஜ் ஐயா? நான் சொல்றேன் பாருங்க, சொல்றேன். பாருங்க, 168 மேல வாங்க. 168 பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்கள் 168 எடுங்க. சரி. அந்த பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. அது யாருக்காவது ரொம்ப கொஞ்சம் அது ஒண்ணுமே இல்ல. அது என்ன சொல்றாருங்கிறது அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத பூதம்னா பருப்பொருள்னா கண்ணுல பாக்குற பொருள் அர்த்தம். பூதம் கண்ணுல பாக்கணும். இப்ப வந்து கண்ணுல பாக்குறோம். என்னைய நீங்க கண்ணுல பாக்குறீங்க, சரியா? ஆ. எனர்ஜியை கண்ணுல பார்க்க முடியுமா? முடியாது. அதுதான். அப்ப 2 வடிவத்துல இருக்கும், உருவம் அப்புறம் அருவம். அவ்வளவுதான். என்னது? உருவம் அருவம். அந்த அருவ வடிவம்ங்கிறத எனர்ஜி, அந்த அதுதான் கடவுள் தான். அருவ வடிவத்துக்கு பேர் கடவுள். அந்த கடவுள்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. புரியுதா? எனக்கு எனர்ஜி என்பது அருவ வடிவத்துல வர்றதுதான். இது பேர் காஸ்மிக் கதிர், அதாவது விண்வெளி சக்தி. இதத்தான் ஆகாயம் தான். இந்த ஆகாயத்துக்கு பேரு விஸ்வம்னு பேர் வச்சுட்டான். ஆகாயத்துக்கு பேரு விஸ்வம். விஸ்வம்னா விஸ்வநாதன் பேர் வச்சுட்டான். என்னது? விஸ்வநாதன். விஸ்வநாதன் ஒண்ணு இல்ல, ஆகாய கடவுள்னு அர்த்தம். ஒன்னும் கிடையாது. என்னது? விஸ்வம்னா ஆகாயம், அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல ஆகாயம்னு சொல்றோம், அவன் விஸ்வம்ங்கிறான். விஸ்வம்னா தமிழ் இருந்து போன சொல்லுதான். ஆகாசம் விஸ்வம் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஆகாய சக்தி கண்ணுக்கு தெரியாது. என்னது? அதைத்தான் இங்க எழுதியிருக்காரு. அந்த ஆகாய சக்தி தான் சாப்பாடா போகுது. இட்லி தோசை பூரி பொங்கல் சாக்கடிக்குது. இட்லி பூரி பொங்கல். இப்ப ஏங்க இட்லி பூரிங்க நம்ம கண்டுபிடிச்சான், இயற்கைக்கு தெரியாதா? சக்தி எப்படி கொடுக்கணும் இயற்கை தெரியாதான்னு கேக்குறேன். இந்த காட்டு மிராண்டிங்க, வெள்ளைக்கார காட்டு மிராண்டி. அதனாலதான் வெள்ளைக்கார காட்டு மிராண்டி என்ன பண்ணிருக்கான்னா 3 வகையான மருந்தை சொல்றான். பொதுவா என்ன வெள்ளைக்கார என்ன சொல்றான்னா 51 வகையான நோய்களுக்கு மருந்து, மாத்திரை மருந்து, அப்புறம் சின்ன சின்ன குளிகைகள், அப்புறம் மூலிகைகள். இதுக்கெல்லாம் எது கிடையாது தெரியுங்களா? எது கிடையாது? மருந்து கிடையாது. யாருமே 51 வகையான நோய்களை மூலிகை கொடுத்து குணமாக்க முடியாது.
யாருமே 51 வகை நோய்களை மருந்து கொடுத்து குணமாக்க முடியாது. யாருமே 51 வகை நோய்களை பில்ஸ் கொடுத்து குணமாக்க முடியாதுன்னு அறிவியலா எழுதிட்டு, அதான் உண்மை. நீங்க லேகியும் சாப்பிட்டாலும் புற்றுநோய் நல்லாகுது, சூரணம் சாப்பிட்டாலும் புற்றுநோய் கோயிந்தாதான், சங்குதான், கோன்னு ஊதிட வேண்டியதுதான். என்னது, சும்மா மணி ஆட்ட வேண்டியதுதான். அங்க புற்றுநோய் வந்தவனுக்கு லேகிங் கொடுத்து எழுப்புனா பார்க்கலாம், ஓன்னு ஒரு மசரை கூட ஆட்ட முடியாது. புரியுதா? எல்லாம் தோத்து போகணும். புரிஞ்சு போச்சுங்களா? ஆக அது இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இப்ப உங்களுக்கு தான் பதில். இப்ப உங்களுக்கு தான் கிளாஸே எடுக்கிறேன். இப்ப இவங்க 3 பேரை விட்டுருங்க. நீங்க தான் முக்கியமான ஆள் எனக்கு. ஏன்னா நீங்க தான் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. என்னது இருக்கிறது ஒர்ஸ்ட் நீங்க தான், பாடி. ஏன்னா அளவில்லாத சாராயம், அளவில்லாத சிகரெட்டு, அளவில்லாத இறைச்சி, அளவு கடந்த உணவு, அளவு கடந்த மெடிசன் எல்லாம் பஞ்சர் ஆகி போச்சு. உங்க டிஎன்ஏ ரெடி பண்ணிட்டோம்னா இந்த இவங்கள சாதாரணம். என்னது, ஆமா ஆமா, உங்களதான் இந்த ப்ராஜெக்ட 1 வருஷமா தொடர்ந்துட்டே இருக்கும் பாருங்க. 1 வருஷம் உங்களை துரத்திட்டே இருக்கிறேன்ல. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே நீங்க ஜெயிச்ச மாதிரி தான். நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களை காப்பாத்திட்டேன்னா நான் தான் கிங். இந்த இந்தியாவோட நான் தான் கிங். புரியுதுங்களா? ஆமா ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பாதிக்க, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே. அப்படி தலை தொங்கிடுச்சு உங்களுக்கு. ஊசி போட்ட உடனே 40 வருஷத்துக்கு முன்னாடி தலை தொங்கிடுச்சு. அதாவது செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். அது எப்படியோ எப்பவுமே நீங்க சாகாம வந்துட்டீங்க. சரிதா? இதுதான் இயற்கை. இப்போ இத பத்தி நான் பேசுறேன். அந்த என்ன சொல்றாருன்னா, பூதங்கள் 168ஆம் பக்கம் மேல, பூதங்கள் பற்பொருத்தன்மை சொந்த இயல்பு. அது பெருசா இருக்கிறது சொந்த இயல்பு, சிறுசா இருப்பதும் சொந்த இயல்பு. இது என்ன சொல்றான்னா, அணுவாய் இருப்பான் இறைவன்கிறான். அணுனா கண்ணுக்கு தெரியாம இருப்பான், உருவமாய் இருப்பான் இறைவன்கிறான். இந்த அருவம் உருவம் ரெண்டுமே கடவுள் வடிவம்ட்டான். என்னது, ரெண்டுமே கடவுளுடைய. கடவுள்னாவே எனர்ஜி. முதல்ல அதை புரிஞ்சு. கடவுள்னா எது கையில வேலு வச்சிருப்பாரு, கம்பு வச்சிருப்பாரு, பட்டை போட்டிருப்பாரு, கொட்டை வச்சிருப்பாரு, பிச்சை எடுப்பாரு, யானை வச்சிருப்பாரு, நாய் வச்சிருப்பாரு. இப்படி எல்லாம் முட்டாள் கடிச்சு விட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் முட்டாள் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் எங்ககிட்ட செல்லாது, இனியன்ட்ட செல்லாது. புரியுதுங்களா? நான் அது புரிஞ்சுக்கிட்டேன். அதோ இது கரடி விட்டுருக்கானுங்களோ அப்படின்னு. எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு கோஷ்டிகள் எல்லாமே. சரி, எதுக்கு அப்ப கோயில்னாவே கடவுள், கோயில்னாவே மனித வடிவம் அர்த்தம். கோயில் அப்படின்னாவே மனித வடிவத்தில் இருக்கிற உருவம் தான் கோயில். என்னது, கால் எடுத்தீங்கன்னா கால், பாதம் அப்படியே எடுத்தீங்கன்னா உன்னுடைய வாயில், அப்படியே போட்டே வந்தீங்க. அது சொல்லிட்டே விடுவாங்க. நீங்க சிற்ப சாஸ்திரம் படிச்சீங்கன்னா மனிதனை மல்லாக்க படுக்க வச்சிருவாங்க. அதுதான் சிற்ப சாஸ்திரம். மல்லாக்க படுக்க வச்சு பாதத்துல இருந்து அப்படியே அடந்துட்டே வந்தாங்க. நான் அப்படியே கடைசியில் இப்படி மூக்கு அப்படியே தொப்புடு, ஆண்குறி பெண்குறி இதெல்லாம் வரும். ஆண்குறினா பெண் சிலை, ஆணுனா ஆண் சிலை, பெண்ணுனா பெண் சிலை, அது பிறப்பு எல்லாம் அதுல வந்துடும். அப்படியே தொப்புள் வரும். அப்புறம் அப்படியே நுரையில் இப்படியே கரெக்டு கண்டம் இப்படி போயிட்டே கடைசியில் உச்சிக்கு போய் அந்த உள்ளே இருக்கிற மனோன்மணின்னு இருக்கிற சொல்ல மனதை அனுபவிக்கின்ற அதை பீனியல் கிளாண்ட். இங்கிலீஷ்ல அவன் பீனியல் கிளாண்ட் சொல்லிட்டு உளவிட்டு இருக்கிறான். அந்த பீனியல் கிளாண்டே உங்களுக்கு கெட்டு போச்சு. யாரு கெட்டு போச்சு தெரியுமா? கம்பம் திருமாறனுக்கு இந்த பீனியல் கிளாண்ட் அவுட் ஆயிடுச்சு. என்னதே, அது சுருங்கி போச்சு. என்னதே, சுருங்கி விட்டது. அந்த சுருங்கனை காட்டிட்டு இப்ப அதே பெருசாயிட்டே வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும். என்னது, அது சுருங்கி போச்சு. செத்தவனுக்கு சுருங்கி போயிரு. இந்த பீனியல் கிளாண்ட் ரொம்ப முக்கியமானது. பீனியல் கிளாண்டுங்கிறது தமிழ்ல மனோன்மணி. என்னது, மனோன்மணி. என்ன மணி? மனோன்மணி. அதத்தான் பஞ்சாப்ல சிரோன்மணிம்பா. பஞ்சாப்ல சிரோன்மணி. என்னது, பஞ்சாப்ல சிரோன்மணி, தமிழ்ல மனோன்மணி. அவ்வளவுதான். இன்னொரு தமிழ்ல சொல்லுவாங்க சிகாமணிம்பாங்க. சிகாமணி. என்னது, எல்லாமே இந்த மண்டைக்கு நடுவுல இருக்குது பாருங்க, அந்த மூளையை சொல்றது இல்ல, அந்த சின்னத வேர்க்கல்ல மாதிரி இருக்கு. அதுதான் அவனை எல்லா வேலையும் பண்றது. அது கெட்டு போச்சுன்னா டோட்டல் எல்லாம் கோயிந்தா சங்குதான். ரெண்டாவது, இந்த மாதிரி பட்டினி போடுறவனுக்கு, இந்த மாதிரி பட்டினி போட்டு சுத்தம் பண்றவனுக்கு அந்த பருப்பு இருக்க 2 மில்லிமீட்டர், சராசரி எல்லா மனிதனுக்கும் 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் தான் இருக்கும். 6 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கூட கிடையாது. 6 மில்லிமீட்டர், 6 நூல் தான் இருக்கும். இந்த மாதிரி சுத்தம் பண்றதுக்கு 8 நூல் பெருசாகுங்கிற. 8 நூல் வரைக்கும். எத்தனை?
800 800 வரைக்கும். 2 mm அதிகமாயிரு. எத்தனை mm? 2 mm. ம். நாசால ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த ஹீரா ரத்தன் மணிக். யாரு? ஹீரா ரத்தன் மணிக். அவருதான் அந்த உணவு கட்டுப்பாடுக்கு வந்துட்டாவே அந்த பீனியல் வந்து பெருசாயிரும். எப்படி? ம். அந்த மனோன்மணி, சிரோன்மணி, சிகாமணி அது பெருசாயிரு நோயெல்லாம் குணப்படுத்துது. என்னது? ம். நோய் அதுக்கான ஃப்ளூயிடு சுரக்கும். ஃப்ளூயிடு அதுக்கான ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் போய் எல்லாத்துக்கும் தகவல் கொடு. டேய் குணமாக்கட, டேய் குணமாக்கடுன்ற. நீங்க மெடிக்கல் வந்துட்டேன்னு சொல்றானு. நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி போய் குணமாக்கு. சக்கரை நோய் ஒண்ணு இல்ல, சக்கரை நோய் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா நோயும் நீண்டு போயிடும். ம். எப்பவுமே சுகர் வந்து நார்மலா உங்களுக்கான சுகர் 80, 90, 110 அப்படியே இருந்துட்டே இருந்ததுன்னா அந்த உடம்பு என்ன பண்ண அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லது குறைஞ்சதுன்னா அதே உற்பத்தி பண்ணிக்கும். எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணும். ஏங்க கண்ணு, காது, மூக்கு, முகர, நகை, ஏன்னா எல்லாம் உற்பத்தி பண்றப்ப அதை உற்பத்தி பண்ண ரொம்ப சிம்பிள். இவன் கதை விடுறான் உனக்கு. ரெண்டாவது வந்து ஒரு உணவு சாப்பிடறதுனால எந்த மெட்டலையும் தயாரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. வாயில உணவு சாப்பிடறதுனாலயே உள்ள இருக்க எந்த மெட்டலையும் யாரும் தயாரிக்க முடியாது. மெட்டல்ல இந்த 92 மெட்டல் நம்ம உடம்புல இருக்கு. ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. நீ திங்கறனால கார்பனா மாறாது, நீங்க திங்கறனால ஹைட்ரஜனை மாறாது, நீங்க திங்கறனால ஆக்சிஜனை மாறாது. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப நீ கடவுளாவே மாறிடலாம். அப்படி வாயில அப்படி தங்க மாத்திரையை போட்டு தங்கமா மாற முடியுது. அடிப்படையே தவறு. அப்புறம் உண்பதெல்லாம் மலமே, அதுதான் உண்மை. ஆசிட் நீ சாப்பிடுறது பூரா ஆசிட். என்னது? ஆசிட். ஆசிட்னா அமிலம், புளிச்சு நாத்தம். திங்கறத புளிச்சு நாத்தம். ஏயா புளிச்சு நாத்துறத போய் எப்படியே சத்தா பாருமா இருக்கிறத. கர்ப்பப்பை கெடுத்துரும், ஆண்களுக்கு விந்து பையை கெடுத்துரும். இன்னைக்குல ஆண்கள் மலடா இருக்கிற காரணமே 3 வேலை டிஃபன் திங்கறதுதான். ஆண்கள் மலடா போயிட்டானுங்களே, எல்லாம் தொந்தி மட்டும் தச்சு விடுருக்கு. பொம்பளைகளுக்கு இருக்கிற மாதிரி ஆள் போலான்னு இருக்கிறாங்க. இப்படி கரும சட்டை கழுத்தும் பார்த்தா சகிக்க முடியாது. ஆம்பளை அதை விட கேவலமா இருக்கிற, பொம்பளை அதை விட கேவலம். கரும ஒண்ணு கல்முட்டி மாதிரி தலையில அடிச்சுக்க வேண்டியதுதான். ஆள் சின்னதா அப்படியே வாட்டமா அப்படியே மயில் மாதிரி இருக்கிற உடம்பு. எப்படி இருக்குன்னு இடுப்பே இருக்கப்படாது. யாருக்கு? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இடுப்பே இருக்கப்படாது. இப்ப என்னடா வண்ணாண்டாடி மாதிரி வச்சிருக்காங்க ஆம்பளையும் பொம்பளை. என்ன வச்சு புரு கக்கூசு தான் இருக்கு. என்னது? எல்லாம் 10 கிலோ கக்கூசு பாக்குதான் இருக்கு. கரும கிட்ட போய் பாருங்க, என்னன்னா தெரியும். எல்லாம் ஷோ தான். பட்டு புடவை கட்டிக்க வேண்டியது, பட்டு ஜருக வேட்டி கட்டிக்க வேண்டியது. அப்ப ராமராஜ் காட்டன் சட்டை போட்டுக்கிட்டா நாத்த பிடிச்ச பயிலுங்க. ராமராஜ் காட்டன் சட்டை. என்னடா ராமராஜ் அவன் கேவலம் 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 கேவலம். அது இந்த மினிஸ்டர் ஒயிட். என்ன மினிஸ்டர் ஒயிட்? அப்புறம் ஆஸ்பத்திரியில படுக்கிறேன். மினிஸ்டர் ஒயிட்டுங்க. அப்புறம் உடம்பே ஒயிட்டா இருக்கணும். போய் ஆஸ்பத்திரி படுத்துக்கிறேன். இவன் தான் ஒயிட்டு. இவன் நமக்கு ஆரோக்கியத்தை பத்தி பேசுறான். நம்ம கிட்ட வெக்கமான சூடு சொரணை இல்லாத ஜென்மங்கள். சரி, இது இந்த இயற்கை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பருப்பொருள் தன்மை. அந்த பருப்பொருள்னா பெருசா இருக்கிற தன்மை. பருப்பொருள்னா பெருசுன்னு பேர். நுண்பொருள்னா சிறுசு. பருப்பொருள்னா பெருசு, நுண்பொருள்னா சிறுசு. அந்த 4 வரி மட்டும் புரிஞ்சுக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல. பெருசா இருக்கிறது, சிறுசா இருக்கிறது, அது நம்மளோட ஒத்து போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதைத்தான் திருப்பி சொல்றாரு. குணங்களோட ஒரு பற்றுனா அந்த பெருசு சிறுசு ஒன்னா இருக்குதுங்கிறாரு. சிறுசு ஆராய்ச்சி பண்ணா பெருசு தெரியும், பெருசு ஆராய்ச்சி பண்ணா சிறுசு தெரியும். எல்லாம் கலந்து ஒருபட்டு இருக்கிறது, ஒன்றுபட்டு இருக்கிறது. சிறுசும் பெருசு ஒன்றுபட்டு இருக்கிறது. சிற்றணு பேரணு சொல்றது இதுங்களா? ஆமாம், இதுதான். எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறது. இதுதான். சிறுசாயும் இருக்கும், பெருசாயும் இருக்கும். சிற்றினம் தான் பேரினமாகும். பேரினம் சிற்றினமா மாறாது. சிற்றினம் தான் அணுவா போறத பெருசா மாறணும். ஒரு அணுதானே உள்ள போகுது. அந்த அணு மெத்தாச்சோட 60 கிலோ ஆளா மாறி இருக்கேன் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத அணு தானே. அது மட்டும் இல்ல, 10 லட்சம் ஒரு மைக்ரோ கிராம்ல 10 லட்சம் அணு இருக்கணும். அந்த 10 லட்சம் இருக்கணும். ஒரு 2 டிராப், 3 டிராப், 4 டிராப், 5 1 கிராமாவது சுரக்கணும் ஆணுடைய விந்து. அதுல பல ட்ரில்லியன் 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 அணு இருக்கும். அதுல ஒரே ஒரு அணு மட்டும்தான் அந்த அணு முட்டையை தொலைச்சிட்டு உள்ள போகும். ரொம்ப பயங்கரமான கண்டுபிடிப்பு. இயற்கை எப்படிதான் கண்டுபிடி அத்தனை செத்து போயிடும். அவ்வளவுதான்.
அது நேர குழாய்க்கு போயிரு, சினை குழாய்க்கு போய் அங்க ஒரு வாரம் தங்கி இருந்து. இப்ப நம்ம பிறந்ததே ஒரு வெற்றி தானுங்க, முயற்சி தான். ஆமா, சும்மா சாமான இல்ல, சும்மா இல்ல. நான் இனியன் உருவாயிருக்காருன்னா 1 கோடி இனியன் உள்ள போறாரு. 1 கோடி யூனியன் போயிட்டு ஒரே ஒரு இனியன் தான் தொடக்கன்னு உள்ள பூத்துட்டு போற, மத்த எல்லாம் செத்து போயிட்டாரு. அப்படின்னா அத்தனை மனுஷனா மாறுறாங்க, என்ன ஆகுறது? அதேங்கப்ப ஒரு ஆம்பளை பொம்பளை இருந்தா போதும், ஒரு ஆம்பளை பொம்பளை இருந்தா போதும், உலகம் ஜனமே நிரம்பி போயிரு. அதேங்க அப்பா, இருக்கிற ரகசியம் பயங்கரம். இதத்தான் டார்வின் சொல்லுவாரு, இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் யாருனாலும் செய்ய முடியாது. இனப்பெருக்கம் பெருகிட்டே போகும், ஆனால் அதற்கு சமமாக யாரும் விவசாயம் செய்ய முடியாதுன்னு எழுதுவார். அதுதான் கரெக்ட். மக்கள் தொகை பெருக 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 நிலம் சுருங்க 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 விவசாயம் என்ன ஆயிரும்? அழிந்து விடும். அதான் கரெக்ட். பெங்களூர்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய பூமி, இப்ப சுடுகாடா மாறிடுது. என்னது? சுடுகாடு. ஆமா, கட்டடம் வந்தாச்சு, மனுஷன் பெருகியாச்சு, அங்க கார்டனே குளிர்ச்சியா இருக்கு. இப்ப குளிர்ச்சியே போயிடுச்சு. அங்கெல்லாம் பார்த்தா எப்பவும் குளிர்ச்சின்னு இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அதெல்லாம் போயிடுச்சு, டெம்பரேச்சர் ஏறிடுது. என்னது? ஆமா, காங்கிரீட்டா மாறிடுது, எல்லாம் காங்கிரீட்டா மாறிடுது. காங்கிரீட் ஜங்கல். சரி, அப்ப ஒரு பற்று ஆத்மாவின் அனுபவத்துக்கும் பொருட்டாய் இருத்தல் என்னும் இவற்றின் மீது சம்யம் செய்தல். ஆத்மானா வேற ஒண்ணு இல்ல, உயிர். என்னது? உயிர். இந்த சிறுசா இருக்கிறது பெருசா இருக்கிறது உயிரோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. யாரு? மனிதனோட பேர். யாரோட தொடர்பு வச்சுக்க? நாம தானே புரிந்து கொள்ள முடியும். காக்கா குருவி ஆடு மாடு புரிந்து கொள்ள முடியாது, நாம தான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த அணுவும் அந்த பெருசா இருக்கிற பருப்பொருளும் நம்மளோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. நாம் என்ன பண்றோம்? வசியப்படுத்தி விடுகிறோம். வசியப்படுத்தணும்னா மந்திரம் போட்டு பில்லி சூன்யம் பண்றதுலாம் கிடையாது. ஆகாரத்தை கட்டுப்படுத்திட்டு நீங்க சுத்தப்படுத்தினாவே அதை தானா உள்ள போந்துடும். தானா எப்படி 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதான் அப்ப எனர்ஜி. 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியும். தண்ணீரை வச்சு உயிர் வாழலாம், காற்று வச்சு உயிர் வாழலாம், சுவாசத்துல உயிர் வாழலாம். நீங்க 2 பேரிச்சம்பழத்துல உயிர் வாழ்றதற்கு எந்த விஞ்ஞானம் பதில் சொல்லாது. வெள்ளைக்காரன் பதில் சொல்லவே முடியாது. வெள்ளைக்காரன் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு எம்ஆர்எஸ் ஸ்கேனை வச்சே உயிரை கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் அந்த 181 பக்கம் ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல கூட படிச்சு காட்டுறேன். 181 பக்கத்துல இவர் குறைந்த உணவில் வாழ கற்று, இவருடைய உடம்பானது, இப்ப என்னுடைய உடம்பு உங்க உடம்புல எடுத்துக்குவோமே, குறைந்த உணவில் வாழ பழகி கொண்டு விட்டது. ஆகையினால இவருக்கு ஆரோக்கியம் அற்புதமா இருக்குதுன்ட்டானு. ஆரோக்கியம் அற்புதமா இருக்கு. இதுதான் உண்மை. அப்ப இந்த உடம்பு எப்படி இயங்குன்னு கேட்டீங்கன்னா தெரியாது அவனுக்கு. அதனாலதான் அவன் சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான் அவன். மருந்துகள், மூலிகைகள், அப்புறம் மாத்திரைகள், இதன் மூலமாக எந்த நோயை குணமாக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சு எழுதிட்டான். அதுதான் உண்மை. நீங்க மருந்துனா இங்கிலீஷ் மருந்து மட்டும் இல்ல, பெரும்பாலும் எல்லாம் இங்கிலீஷ் மருந்துனா இங்கிலீஷ் மருந்து நினைக்கிறாங்க. அதுதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவன் பொதுவா சொல்றான், நீங்க இங்கிலீஷ் மெடிசின் சொல்றீங்க, எல்லாரும் இங்கிலீஷ் 99 பேர் இங்கிலீஷ் மெடிசின் தான். ஆனால் அவன் என்ன சொல்றான்னா, மெடிசின் தான் என்ன அர்த்தம்? உலகத்தில் எந்த வடிவத்தில் மெடிசின் கொடுத்தாலுமே. இன்னைக்கு நிறைய பேர் மெடிசின் கண்டுபிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்ச மெடிசன், ரஷ்யக்காரன் கண்டுபிடிக்கிறான், ஜெர்மன்காரங்க, எல்லா நாடும் மெடிசின் கண்டுபிடிக்கிறானுங்க. எந்த மெடிசனுமே ஏன்னா ஏன் குணமாகுதுன்னு சொல்லுங்க. மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் 3ஐ சாப்பிட்டும் நோய் குணமாகாது உண்மையை சொல்றானா? ஏன் குணமாகாது சொல்லுங்களா பார்க்கலாம். அது தற்காலிகத்துக்கு மட்டும்தாங்க. அது இல்ல அதெல்லாம் ரைட்டு. ஏன் குணமாகாதுன்னு சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம உணவு சாப்பிட்டதுனாலே அந்த நோயெல்லாம் வந்திருக்கு. அதுதான் அப்ப மருந்து சாப்பிட்டு பலபடி உணவு சாப்பிட்டா திரும்ப நோய் வந்துகிட்டே தானே இருக்கா. அது எங்க போக போகுது? ஒண்ணு அந்த மருந்துக்கும் அந்த உணவு சாப்பிடறதுக்கும் அந்த ஒண்ணு புரோஜனமே இல்லை. இதுதான் உண்மை. இன்னும் சுருக்கமா சொல்ல போனால், நீங்க உணவு தின்ன 2 கெட்டு, ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போய்விடும், அழுகி போய்விடும். ஆமா, ஒரு கெட்டு பலபடி மாத்திரை சாப்பிட்டு இதுவும் சாப்பிட்டாலும் பலபடி கெட்டுதே இருக்கும்.
இப்ப புரியுதா? அவன் தெளிவா சொல்லிட்டான். அவன் என்ன நேரடியே சொல்லல, நீ உணவு தின்னின ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போயிருன்னு சொல்லாம பொதுவா எழுதிட்டான். 51 வகை நோய்களுக்கு மருந்து மாத்திரை மூலிகைகள் கிடையாது, அப்படி சாப்பிட்டீங்கன்னா நோய் அதிகமாகுமே தவிர நோய் குணமாகாதுன்னு கண்டுபிடிச்சு எழுதிட்டான். அதுதான் உண்மை. ஆகினால கெட்டியா பிடிச்சிக்கணும். 100ஆம் பக்கத்துல காலையில பாடம் நடத்தி இருக்கு, அவருடைய வீடியோ போட்டிருக்கு, படிச்சு பாத்துருக்கு. அதே நம்ம இப்ப நானு 20 வருஷத்துக்கு மேல ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டேன். ஒன்னும் ஆகலையே, ஒன்னும் ஆகல. இன்னும் டெய்லி மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஒன்னும் பெரிய இந்த மண்டை அழுத்த நிக்கவே இல்லை. அப்புறம் 10 வருஷமா 20 வருஷமா இங்கிலீஷ் வைத்தியம் பாத்துட்டீங்க. அதுக்கு முதல் இங்கிலீஷ் வைத்தியம் அது நம்பிக்கை இல்லாம போய் ஹோமியோபதி போயிருக்கீங்க. அப்புறம் நேச்சுரோபதி, அப்புறம் சித்தா எல்லாம் பாத்துட்டீங்க. எல்லாம் போயாச்சு. ஆமா, அப்படின்னா வைத்தியம், காய்கறி அதுவும் போயாச்சு. அப்புறம் இந்த அந்த டாக்டர் சித்தா வைத்தியம் அதுவும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அப்படின்னா அவர் சொல்றது மூணு பாத்துட்டாரு. அந்த சித்தா டாக்டர்கிட்ட போய் மண்டை அழுத்தம்னு சொன்னா ஸ்கேன் எடுக்க சொன்னேன். 15,000 ரூபாய் செலவு. பார்த்துட்டு உங்க மண்டையில எதுவுமே இல்லைங்க, நல்லா இருக்குன்னு. நல்ல வேலை மண்டையில மூளை இல்லைன்னு சொல்லாம போயிட்டானு. மண்டையில மூளையில நல்லா இருக்கு, ஒண்ணுமில்ல பாத்துக்கிறோம், நீங்க போங்க பாத்துக்கிறோம், இந்த மருந்தை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த மருந்து விலையும் பயங்கரமான விலை. பூரா நோயே இல்லைங்கிற அப்புறம் எதுக்கு மருந்து கொடுத்தான்? அங்கதான் வியாபாரம். அதுதான் ஒண்ணுமே இல்லைன்னா மருந்து நல்லா இருக்கிறது மருந்து இருக்கு. மூளை நல்லா இருக்கு உங்களுக்கு, நல்ல மருந்து. அப்புறம் அதான் வியாபாரம். கரெக்டா அடிக்கிற மாதிரி. உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கிறீங்க, மருந்து சாப்பிடுங்க. 1000 போடு பில், 1000 பில்ல போடு. தூக்கம் வர மாட்டேங்குது, சரிங்க இந்த பேருக்கு மருந்து கொடுக்குறேன். சரி, அந்த மருந்தை காசாக்குறதுக்காக கொடுக்குறேன். ஆமா சாமி, ஒரு டவுட். இந்த கால்ல அப்படியே அந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி நீர் வர மாதிரி இருக்கு. அப்ப சுத்தம் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா 19வது பாடத்துல இந்த மாதிரி சுத்தம் செய்கிற பொழுது இந்த மாதிரி சொறி, சிரங்கு, காய்ச்சல் இதெல்லாம் வரும். அப்படி என்ன பண்ணும்னா அது அந்த தோலின் வழியாக கண்ணுக்கு தெரியாத அந்த நானோ கேப், அந்த ஓட்டையின் வழியாக விஷத்தை வெளியேற்றுது. இந்த மாதிரி 4-5 முறை வரும். நீங்க அதை காலையில கூட அவர் படிச்சிருக்கேன். அது மாதிரி இது முடிச்சுட்டு அதை படிப்போமே. நீங்க 19ஆம் பாடத்துல அது படிச்சு, 19ஆம் பாடத்துல அது இருக்குது. ஆமா, 19ஆம் பாடத்துல இருக்குது, படிச்சிடலாம். இப்ப நான் இது முடிச்சுக்கிறேன். ஆக இந்த பூதம்னா ஒண்ணு இல்ல, பூதம்னா ஆற்றல், அவ்வளவுதான். நீரு, நெருப்பு, காற்று, மண்ணு, ஆகாய், இதுதாங்க பூதம். எலிமெண்ட், இங்கிலீஷ்ல எலிமெண்ட்னு சொல்லுவா, நம்ம பஞ்சபூதம், 5 வகை ஆற்றல், அவ்வளவுதான். இதெல்லாம் வேற ஒண்ணு நம்மளோட தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறது. என்னது? இப்போ நம்ம இந்த மருந்தை எதிர்க்கணும்னா வலுவான சக்தி, அதாவது மருந்தை எதிர்க்கணும்னா அதுக்கான கலை நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? எங்க மருந்தை எதிர்க்குன்னா எமனை எதிர்க்கிறது சமம்ங்க. என்னது? இது சாதாரண விஷயம் இல்ல. இது உலகத்திலே நம்பர் 1 கண்டுபிடிப்பு. வெங்கடேசன் தான் இது கண்டுபிடிச்சாரு. சொந்த உடலை ஏதோ தப்பு நடந்ததுன்னா வெங்கடேசன் எப்பவே செத்துருப்பாரு. நல்ல வேலை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்காரே தவிர முழுமை ஆராய்ச்சி பண்ணி பசி தாகத்தை நிறுத்தி தண்ணியிலே வாழ்ந்து காட்டிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவர் போயிருக்காரே தவிர அரைக்குறையா பண்ணியிருந்த எந்த ஞானியும் பண்ணாத வேலை ஒரு விஞ்ஞானி தான் செய்ய முடியும். எனக்கு விஞ்ஞானி மேல நம்பிக்கையே இல்லை. எவனும் ஒழுங்கா எழுதுற, எவனும் இந்த ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்கான தவிர நமக்கு இந்த காலத்து அந்த மாதிரி யாரும் எழுதல. இந்த காலத்து அந்த மாதிரி எழுதினவர் வெங்கடேசன் தான். திருவள்ளுவர் அவர் காலத்துல எழுதிட்டாரு, திருமூலர் அவர் காலத்துக்கு எழுதிட்டாரு. இப்ப நம்ம காலத்துல உரைநடை வந்துருச்சு. உரைநடை ப்ரோஸ்
பாடம் ம். உரைநடை. இப்ப பூரா உரைநடை தானுங்க. சரி இடத்த ஒரு 50 ஆமா 60 இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 50 60 பாடலை தவிர அத்தனையும் செய்தித்தாள் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ம். படிச்சா சிலதெல்லாம் புரியாது, அது வேற. ஆனா படிச்சா புரியுது இல்ல, தமிழர்களுக்கு புரியும், அவ்வளவுதான். செய்ய முடியாது, அது வேற. நிறைய பேர் இன்னைக்கு 2 3 போனு ஒண்ணும் நடக்காதுன்ற நான் நிறைய இன்னைக்கு 2 3 யார் போனு. ஒருத்தர் வந்து நான் பேசணும் ஆமா அவர்கிட்ட பேசுறீங்க பேசுகிற போட்டு விட்டு அதெல்லாம் நீ பார்க்கலாம் போ அப்படின்ட்டு நான். நீ வந்து என்கிட்ட வராத, என்னுடைய வீடியோ இருக்கு, அதை படிச்சுக்கோ, புத்தகத்தை சந்தையில கிடைக்குது வாங்கி படிச்சுட்டு தப்பிச்சு போயிரு. என்கிட்ட வந்தீங்கன்னா 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் நன்கொடை இருக்குது, தகுதி இருந்தா வா, என்கிட்ட வராத, உனக்கு இலவசமா இருக்குது பார்த்துக்கோ அப்படின்ட்டு நான். இலவசமா போய் செய்யின்ட்டு நான் என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் விஞ்ஞானிகள் சமாச்சாரம்ப்பா. நிறைய பேர் ஆர்வ கோளாறுல வர்றாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. நிறைய ஆர்வம், நிறைய போன் வருது, ஆர்வ கோளாறு, அதெல்லாம் நடக்காது. சின்ன சின்ன பசங்களா வர்றாங்க, எல்லாம் 30 வயசு 28 வயசு, எல்லாம் தின்னு பெருத்து தொப்பை போட்டு வரானுங்க. பார்த்தாவே நாத்தம் பிடிச்சி உனக்கு எல்லாம். உடனே என்ன காப்பாத்து என்ன பண்ண போற? போடா வெண்ணைக்கு வேண்டியது, எங்கேயே போய் சாக வேண்டியதுதான். அதே உனக்கு வீடியோ போட்டுச்சு, 6000 வீடியோ போட்டுச்சு, புத்தகம் சந்தையில இருந்து வாங்கி படிச்சு போக வேண்டியதானே. அது என்னத்த போய் கேட்க வேண்டியது? அது படிச்சா யாரு வேணா செய்யலாங்க. இதையே தைரியமே செய்யணும். 6000 வீடியோ ஒன்றும் இல்லை. நம்ம விவாதம் பண்றது 1600 வீடியோ இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதை விட இது அதிகமாயிட்டே போகுது. நம்ம வீடியோ மட்டும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இது ரொம்ப அற்புதமானது. இந்த விவாதம் இருக்கு, 5 பேர் 3 பேர், இது பயங்கர வேலை செய்யும், இன்னும் சாதாரணம் அல்ல. இல்ல சாட்சி எல்லாரும் என்ன பிரச்சனை சொல்றீங்க? நான் சொல்ல பிரச்சனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சுத்தம் பண்றாங்க. நான் பிரச்சனையாவது ஒண்ணாது, அதான் ஒண்ணும் கிடையாதுங்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கிளிக்கிறோம் இல்லையா? அதனால வந்து இதுதான் வேலை செய்யும். அதனால மற்ற வீடியோல குறைஞ்சிட்டு கேளுங்க. இன்னைக்கு உட்காந்து இறந்தேன், படக்குன்னு சத்தம் ஒரு மாதிரி கிருன்னு சுத்திச்சா, கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருட்டுற மாதிரி ஆச்சு. அந்த ரத்த ஓட்டம் நின்னுடுச்சு. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காரும்போது ரத்த ஓட்டம் நின்று போகுது, ரத்த ஓட்டம் நின்று போகுது. அது திடீர்னு எந்திரிக்கிறப்போ சலான்னு ரத்த ஓட்டம் பாயிரப்ப சர்ன்னு ஒரு அடி அடிக்கும். அது இயற்கை தான், எல்லாத்துக்கும் பண்ணும். நானே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சுத்தம் குந்த வச்சுட்டு உட்கார்ந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறேன், எல்லாத்துக்கும் அது ரத்த ஓட்டம். குந்த வச்சு உட்கார்ந்தே ரத்த ஓட்டம் நின்று போயிருக்கு, ரத்த ஓட்டம் மடங்கிருது இல்லையா? அதுக்குதான் என்ன காலை நீட்டி செய்வாங்க. அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். தொடர்ந்து அரை மணி நேரம் 1 மணி உட்காந்து இருந்தீங்கன்னா நீங்க சமணங்கால் போட்டு திடீர்னு எந்திரிச்சு பாருங்க, சருன்னு சுத்த ரத்த ஓட்டமே நின்று போயிடும். அது என்ன பண்ண, சமனா படுத்துக்கணும். அதனால சமனா படுத்து பழங்க. ராத்திரி தூங்குறப்ப சமனா படுங்க, சமனா படுங்க, சமனா படுங்க. ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கணும். அதெல்லாம் ரத்த ஓட்டம் தடை பண்ணுது. ரத்த ஓட்ட பதவின்னு அப்படித்தான் இருக்கும். சரி, நீங்க சிரசாசனம், நான் சிரசாசனம் பண்ணுவேன். சிரசாசனம் பண்ணி டக்குன்னு காலை தூக்கின்னு வச்சு சாயின்னு தலை சுத்தும். சிரசாசனம் பண்ண தேவையில்லை, ஒரு புண்ணாக்காசனம் பண்ண தேவையில்லை. நான் அதே பயங்கரமா கடுமையா எழுதியிருக்கேன். ஆசனத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதியிருக்கேன். ஆசனத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆசனம்ங்கிறது 3வது நிலை, புரியுதுங்களா? பிராணாயாமங்கிறது 4வது நிலை. இப்ப நாம வந்து எதுல நோக்கி பிறந்துறீங்களா? நியமத்தை செய்கின்ற பொழுது ஆசனம் தேவையில்லாம பிராணத்துக்கு போயிடும். அதை காற்றில் வாழுகின்ற நிலைக்கு போயிடுறோம். அதாவது 2ல இருந்து 4க்கு, 2ல இருந்து எதுக்கு போயிட, டக்குன்னு குதிச்சு 4க்கு போயிடுறா. 3 செய்யறது இல்லை. எது 3 செய்யறது தேவையில்லை. அது இந்த நீங்க சுத்தப்படுத்தினாவே இது எப்படி தெரியுமா இருந்தா டபுள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்லா செய்யறவங்களுக்கு ஆசனம், அந்த ஆசனம் தேவையில்லை. இப்ப நான் ஆசனமே போடுறது இல்லை, ஆனா ஆசனம் நான் போடுவேன். ஆனால் ஆசனத்தை போட சொல்லி நான் சொல்றதே கிடையாது. ஆசனம் என்பது ஏமாற்று வேலை. ஒன்னும் இல்லையா, நான் ஆசனம் மாதிரி ஆசன பள்ளிக்கூடம் நடத்தினோம்னா ஒரு நாளைக்கு மாசத்துக்கு 10 லட்சம் என்னால சம்பாதிக்க முடியும். நான் மட்டும் 100 ஆசனம் போடுவேன். என்னோட படமே இருக்கு, எக்கச்சக்கமான படம் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் வெளியே போடுறதே இல்லை. ஒரே ஆசனம் மட்டும் இப்படி போட்டு வச்சிருக்கேன், தலையில போட்டிருக்கேன். அது மட்டும் தான் படத்துல வந்துகிட்டே இருக்கு. வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாத்துக்கும் இப்படி போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு ஏமாத்து வேலை தான். அது ஒரு ஏமாற்று வேலை தான். அதை விட தண்ணியில அப்படியே மேந்துட்டு இருப்பேன், அது ஒரு ஏமாற்று வேலை. அது நல்லா ஏமாத்தலாம், அப்படியே தண்ணியில மிதக்கலாம். அது ஒரு படம்லாம் இருக்கு. நான் என் பழைய வீடியோல பேஸ்புக்ல பார்த்தேன்னா 10,000 போட்டோ இருக்கு. என் பேஸ்புக்ல 10,000. தண்ணியில மிதக்கிறேன். அதெல்லாம் மிதக்கலாம். இப்ப எங்கெல்லாம் போடுவீங்க ஆசானம்? ஆமா, இப்ப போடலாமே, போடுவேன். 2 நாள் பயிற்சி எடுத்தா போதும். இப்ப திடீர்னு போட முடியாது, 2 3 நாள் பயிற்சி எடுத்தா வந்துடும்.
அதெல்லாம் தண்ணியில மிதக்கக்கூடிய அதனுடைய பரிமாற்றம் என்ன? சும்மா சுவாசத்தை இழுத்தா தானா மேல மிதக்காது. இன்னும் சுவாசத்தை அப்படி நிறுத்திட்டோம்னா மெல்ல மெல்ல சுவாசிச்சுட்டே இருந்தோம்னா அப்படியே மேந்துட்டே இருக்கலாம். அது பெரிய அதிசயம்லாம் இல்லை. அது ஏமாத்து வேலை தான் அதுவுமே. அதனால எந்த மேன்மையும் வராது. அது அப்படி சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் பண்ணி நரகத்துக்கு தான் போவீங்க, சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆசனம் போடுறோம்னா சில பேரெல்லாம் செய்யறாங்க, அதை பத்தி பெருமையா பேசுறாங்க. அதெல்லாம் அதுக்கு அந்த சவுண்ட் அடிக்கிற கூட்டம், சப்பானி அடிக்கிற கூட்டம், சப்பரை அடிக்கிற கூட்டம், இதெல்லாம் அந்த போதை கூட்டம். அதெல்லாம் வந்து என்ன போதை கூட்டம்? என்ன மோடி மோடி வேலை, பாம்பை காட்டுறேன் மோடி வேலை பண்றான். அதெல்லாம் வந்து இந்த ஜாலரா அடிக்கிற கூட்டம், பண்ணி கூட்டம், பன்னிகள் பின்னாடி போற கூட்டம். அது இந்த பைத்தியக்காரனை போய் இந்த ரோட்ல சுத்திட்டு இருப்பான், அந்த பைத்தியக்காரன் சித்தர்னு சொல்லி தெரியாம அந்த மாதிரி பைத்தியக்கார கூட்டம். அதெல்லாம் இதெல்லாம் மோடி வித்தை காமிக்கிற மாதிரி, இந்த சந்தைகள்ல ரோடுகள்ல மோடி வித்தை காமிக்கிற. அந்த ஆசனம் பண்றதே மோடி வித்தைதான். ஆசனம் பண்றதே மோடி வித்தைதான். அதெல்லாம் மோடி மகுடினா பாம்பு ஊதுறது, மோடினா ஏமாத்துறதுன்னு அர்த்தம். மோடினாவே ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம். மோடினாவே ஏமாத்துறவன்னு அர்த்தம். மோடினாவே ஏமாத்துறவன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். சரி. சரி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இது எங்க இந்த இடத்துல சொன்னேன், இந்த பாருங்க. அதிலிருந்து இரண்டாவது பூதங்களை வெற்றி பெறுதல், அதன் மீது இவற்றின் மீது சம்யம் செய்வதனால் பூதங்களை வெற்றி பெறுதல் உண்டாகிறது. இந்த பூதங்களை வெற்றி பெறுதல் உண்டாகிறது என்னன்னா, பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, காஸ்மிக் கதிர் எனர்ஜியா மாறுது, எல்லாமே விஷமா மாறிக்குது, எல்லாம் உள்ள போய்க்குது, லயமாயிருது. லயம்னா ரெண்டா கலந்துடுறீங்க. என்னது லயம் ஆயிக்கிறீங்க, ரெண்டா கலந்துறீங்கன்னு அர்த்தம். என்னது இரண்டரை கலந்து விடுகிறீங்கன்னு அர்த்தம். இந்த லயமாகுதல் அதாவது அப்படியே கலந்துறது, ஒன்னு இந்த ரிசோனன்ஸ் அப்படியே ஒத்திசை. அவன் பாடுறான், நான் பாடுற மாதிரி அவனும் பாடுறான், அவன் பாடுற நானும் பாடுறேன், ரெண்டும் சமமாயிடுறான். அப்ப என்ன பண்ணுதுன்னா, நாமும் அந்த இயற்கை சக்தியும் ரெண்டு பேர் ஒன்னாயிடுறோம்னு அர்த்தம். அதுவும் ஆகாரம் சாப்பிட்றது இல்ல, நாமளும் போதைப் பொருள் சாப்பிட்றது இல்ல, அதுவும் போதைப் பொருள் சாப்பிட்றது இல்ல. நம்ம கண்ட்ரோல் பண்றோம், நமக்கு மனிதனா பிறந்து கண்ட்ரோல் பண்றோம். அது இயற்கையாவே நிறைய இருந்துட்டு இருக்குது. அது அதனுடைய பிள்ளைகள் தான் நாம், ஆகாயத்தினுடைய குழந்தைகள் தான் நாம். நாம் யாரு? ஆகாயத்தினுடைய குழந்தைகள், அவ்வளவுதான். நட்சத்திரம் அது கரெக்ட் தான். அதுக்கு அடையாளத்துக்கு தான் ஆணும் பெண்ணு வச்சான். அதுக்கு எங்க இருந்து பிறந்தீங்கிறதுக்காகத்தான் ஆணும் பெண்ணு வச்சான். அந்த ஆணும் பெண்ணை படைச்சிட்டு ஆகாயம் தான். இப்படித்தான் ரெண்டா பிரிக்கிறோம். அதுல இருந்துதான் நாம வர்றோம். அப்போ நம்ம மூலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆகாயம் தான் மூலவர். மூலவர் சன்னதியும்பா, தாயார் சன்னதியும்பா, மூலவர் சன்னதியா, எல்லா மூலவரும் ஆகாயம்தான். இல்லாது ஆகாயம். அதனாலதான் சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா ஆகாய வழிபாடு, சிதம்பரத்துல ஆகாய வழிபாடு, சிதம்பரத்துல ஆகாய வழிபாடு. திரியானைக்காவல போனீங்கன்னா நீர் வழிபாடு. திரியானைக்கு நான் போயிருந்தேன். திரியானைக்காவல நான் போனேன்னா திரியக்காவல தான் போவேன், திருச்சியில். அங்க வந்து நீர் வழிபாடு. அப்புறம் காஞ்சிபுரத்துல மண் வழிபாடு. இப்படி ஒவ்வொன்றா இருக்கும். அப்புறம் நெருப்பு, இங்க திருவண்ணாமலை நெருப்பு வழிபாடு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஏமாத்துற வேலை தான். இதெல்லாம் ஏமாத்துற வேலை. அப்போ நம்ம உடம்பு வந்து ராமேஸ்வரம் தண்ணி வடிவம், அது இதுதான் ராமேஸ்வரம். அது மண்ணு தான். ராமேஸ்வரம் இந்த மண்ணு ராமேஸ்வரம் இந்த மண்ணு தான், மணல் தான். அது குடிக்கிற எல்லா இடத்துலயும் குளிப்பானுங்க, அது வேற. இதெல்லாம் ஒரு கதை விட்டு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் என்னது கதை விட்டு வச்சிருக்காங்க. பஞ்சபூத தலம், அது பஞ்சபூத தலம் டூர் அடிக்கிறது. அதெல்லாம் பஞ்சபூத தலம் பஸ் டூர் அடிக்கிறது. அந்த ஒண்ணு டூர் அடிக்கிறது அப்படிதான், அந்த மாதிரிதான். காளகஸ்தி போறது, திருப்பதி போறது, இதெல்லாம் டூர் அடிக்கிறதுங்க. இதெல்லாம் வியாபாரம். சரி, முடிச்சுக்கலாம். எங்க முடிச்சுக்கலாம், இது முடிச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான மேட்டர் இது. வந்து குழம்பிட்டே இருக்குன்னா தெளிவு படிச்சேன். அதிலிருந்து அனிமா பாருங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து அனிமா முதலிய அஷ்டமா சித்திகளும் காய சம்பத்தும் உடலின் தன்மைகள் தாக்கப்படாமையும் உண்டாகிறது. அதாவது என்னன்னா,
உடலில் தன்மைகள் தாக்கப்படாமையும் உண்டாகிறது. அதாவது இந்த மாதிரி உடம்புல நம்ம காய சம்பத்துனா உடம்புக்கு தேவையான சௌகரியம். மனதுக்கும் உடம்புக்கு காய சம்பத்துனா காயம்னா உடம்பு, சம்பத்துனா ஆரோக்கியம். சம்பத்துனா பணக்காரன் நினைக்காதீங்க. சம்பத்துனா பணக்காரன் நினைக்கிறீங்க. என்னது? சகல சம்பத்தும்பாங்க. அதுன்னு வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுவாங்க அக்கறையும் சம்பத்து இக்கரையும் சம்பத்து மாமனார் விட்டு மதுக்கரையும் சம்பத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சம்பத்துன்னா ஒரு ஒண்ணும் கிடையாது, ஆரோக்கியம் நடத்தான். இப்ப நினைச்சுக்க நல்ல பணக்காரன் நினைக்கிறான். பணக்காரன் தான் நோயாளியாச்சே. பணக்காரன் ஆக ஆக நீங்க எதுல நுழைய முடியாது, ஆரோக்கியத்தில் நுழைய முடியாது. எந்த அளவுக்கு காசு சேருதோ, பணம் சேருதோ, நீ குட்டிச்சவராகிறேன்னு அர்த்தம். எதுல? ஆரோக்கியத்துல. அதனாலதான் எல்லா அரசியல்வாதிகளும் புடந்தினிகளா இருந்து கடைசியில உடம்பு புலந்து கடைசியில பிணமா மாதிரி நாரி போய் சாகுறானுங்க எல்லா அரசியல்வாதிகளை பார்த்து நீங்க பாடம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி. அதிலிருந்து அனிமா முதலிய அஷ்டமா சித்திகளும் தோன்றும். கண்ணுக்கு இனிய உருவமும் அழகும் பலமும் வைரத்தை போன்ற கெட்டியான உடல். இந்த உடம்பு இறுகி 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 கெட்டியா மாறிடும். அதாவது எதிர்ப்பு தன்மை அதிகமாயிரும். வைரத்தை போன்றதா என்ன தெரியுமா அர்த்தம்? எதிர்ப்பு தன்மை. வைரமே ஏதோ உடம்புல இரும்பா மாறும் நினைக்க முடியாது. இந்த எதிர்ப்பு ஆற்றல்னு பேரு வைரம். வைரம் பாஞ்ச கட்டைனா உடனே வைரம் பாஞ்ச கட்டைனா ஆரோக்கியமான கட்டைன்னு அர்த்தம். உடனே வைரம் பாஞ்ச கட்டை இதை கற்பனை பண்ணிக்கிறான். எம்ஜிஆரை கூட வைரம் பாஞ்ச கட்டை நான் கடைசியில புழுத்து போய் செத்து போயிட்டாரு. என்னது? புழுத்து போய் செத்து போயிட்டாரு. என்டிஆர் ராமராவ் பெரிய அழகன் நாங்க, அவன் புழுத்து போய் செத்து போயிட்டான். என்டிஆர் ராமராவ் அவன் கிருஷ்ண வேடம் போட்டே நடிச்சான். ராமர வேடம் கிருஷ்ண வேடம் எம்டிஆர் ராமராவ் கடைசியில பார்த்தா புழுத்து போய் இத்து போய் அழுகி போய் செத்து போனான். அப்புறம் என்ன? தின்னாவே அழுகி தின்னாவே ரத்தம் கிட்டுதுன்னா அப்புறம் கொஞ்சமா அழுகி போய் கிடக்கு நாத்தம். சரி, முடிச்சுக்கலாம். அப்பா நடிகர் ரஜினிகாந்தின் குருவான பாபாஜி ஒரு தமிழர் என்றும் 2000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மறைந்து வாழும் சித்தர்கள் தக்க தருணத்தில் மனித சமுதாயத்தை யார் மூலமாவது திருத்தி நல்ல வழியில் செலுத்துவார்கள். அதாவது சித்தர்கள் மறைந்து வாழ்வார்னு அர்த்தம், வெளியே வரமாட்டான்னு அர்த்தம். யாரோ ஒரு ஆளின் மூலமாக வெளிக்கொண்டு வருவார்கள் எழுதுறாங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக இந்த சித்தர்களை அவங்க அங்கிருந்து பண்ணுவாங்க. இப்ப நான் நினைக்கிறேன் வெங்கடேசன் என்னை இயக்குறத நான் நினைச்சுக்கலாம். நான் இந்த புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறதுனால வெங்கடேசன் சிந்தனை இருக்கிறதுனால இது கொண்டு போய் சேர்த்தோம்னு நினைக்கிறேன். இது ஒரு முயற்சி தான். அப்ப வெங்கடேசன் ஒரு சித்தர் இல்லை அப்படின்னா நான் இருக்க போறது. இப்ப நான் ஏன் திருவள்ளுவர் பத்தி பேசணும், திருமலை பத்தி பேச, எல்லாம் சித்தர்கள். இதைத்தான் நம்ம சித்தரை பத்தி தான் பேசுறோம். சித்தர் பத்தி பேசுறப்ப புலநடக்கு வந்தாகணும், ஆகார அடக்கு வந்தாகணும். வந்ததுன்னா ஆரோக்கியம் வந்துருது. வேறையா நிறைய செஞ்சுக்கலாம். சந்தேகம் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு எப்படிமா இருந்தது? நல்லா இருக்குதுங்க. 54 கிலோங்க ஐயா. நான் இப்போ 1.25 கிலோ குறைஞ்சிருக்குதுங்க ஒரு வாரத்துக்குங்க. 54 கிலோ இருக்கிறனுங்க. ஏனுங்க ஐயா கிளாஸுங்க எப்படிங்க? நான் எனக்கு மட்டும் கிளாஸ் காட்டலீங்க. 10 மணி 4 மணி கிளாஸ்க்கு அட்டனே ஆகலீங்க, கனெக்ட் ஆகலீங்க ஐயா. இன்னைக்கா 4 மணிக்கு வகுப்பு நடத்தினே. நீங்க கரெக்டா என்ன பண்றீங்கன்னா அப்படி இருக்கிறதா இருந்தா ஒரு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. வாட்ஸ்அப்ல ஐயா 4 மணி வகுப்பு இருக்கு, டக்குன்னு போட்டு விட்டுருங்க. புரியுதா? இது போக சொல்லுங்க. எனக்கு காலையில வகுப்பு எனக்கு கிடைக்க மாட்டேன்னுச்சுங்க. மத்தியானம் 12 மணிக்கு 2 மத்தியானம் முறை ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை. கிடைக்கலையா? 4 மணி வகுப்புக்கும் வீட்டுல தான் இருந்தேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ட்ரை பண்ணி மாட்டேன். நேத்தெல்லாம் டக்குன்னு நேத்தெல்லாம் பாருங்க 3 கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு கிடைக்கலீங்க. கொஞ்சம் சிக்னல் கோளாறு இருக்குது. இது போக இன்னைக்கு சுத்திட்டே இருக்கு. அப்படி இருந்தா எடுக்காது. இப்ப நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது என்னங்க ஐயா? அதாவது நதி மூலம் ரிஷி மூலம்ங்கிறது ஆரம்பத்தை பார்க்காதேன்னு அர்த்தம். ஆரம்பத்தை பார்க்காத. நதி மூலம் ரிஷி மூலம் ஆரம்பத்தை பார்க்காதேங்கிறான். அது என்ன அர்த்தத்துல? அது ஆரம்பத்தை பார்க்காத, பலனை மட்டும் பாரும்பா. என்னது நன்மை என்னன்னு பாரு. அது அப்படி இல்ல, ஒரு ஏதோ சொல்லி வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. அது நமக்கு நன்மை என்னன்னு பாருங்கிறான். அதனால இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, நாம் இந்த பயிற்சியில நன்மை என்னன்னு நீங்க பாருங்க. அதுதான் நீங்க ரத்தத்தை செக் பண்ணிட்டீங்களா? போயிட்டு வந்துடுங்க. நீங்க உடம்பு போகலீங்க.
நேரம் இல்லையா? தோட்ட வேலை காட்டு வேலை நம்புதா உங்களை? ஐயா இங்க இல்லைங்க, அது ஃப்ரீயா தான் இருக்கிறேன்னு செய்யறது இல்லைங்க, வீட்லயே தான் இருக்கிறேன். இங்க பையன் தெரிஞ்ச பையன் அங்க போயிட்டு இருக்கானுங்க ஹாஸ்பிட்டல் அந்த லைன்ல. அப்படிங்க மெட்ராஸ்ல தான் இருக்குதுங்களாமா, இங்க இன்னும் அந்த திருப்பூர்ல இல்லைன்னு சொன்னா அப்படிங்க. அதனால நான் வெயிட் பண்றேன்னு, இருக்குதுன்னா போலான்னு கேட்டு சொல்றேன்னு சொன்னா அப்படிங்க. சொன்னா போய் சிஸ்டர் எல்லா இடத்துலயும் இருக்குதே, எல்லா இடத்துலயும் வந்துருச்சே அந்த மாதிரி. அது இல்லையா மெட்ராஸ்ல மட்டும்தான் இருக்குதாமா? ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்குதான்னு கேட்டு சொல்றேன்னு சொல்லிக்கிறானுங்க பையன். இல்லைன்னா இல்லாட்டி சாந்திகீர்ல போய் எடுத்துருங்க, சாந்திகீர்ல போய் எடுத்துருங்க. எடுத்து வச்சுட்டீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஏன்னா இப்பவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு, அந்த சுவாசம் நல்லா வந்துட்டு இருக்குல்ல, சுவாசம் பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க ஐயா. உடம்பு கரைய கரைய கரை. இன்னைக்கு என்ன பண்ணீங்க காலையில சொல்ல முடியுங்க? காலையில என்ன பண்ணீங்க? கோஸ் பொரியல் சாப்பிட்டனுங்க ஐயா. இப்ப வந்துங்க முருங்கைக்கீரை வேக வச்சு சாப்பிட்டனுங்க. அப்புறம் இடையிடையே அந்த டீ குடிச்சனுங்க, அந்த இந்த பில்லு போட்டுங்க லெமன் கொஞ்சம் புளிஞ்சு குடிச்சனுங்க. அப்புறம் அவ்வளவுதானுங்க. பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டனுங்க, அவ்வளவுதானுங்க. நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா நீர்ல போடுங்க. நாளைக்கு என்ன வேணும், 12 மணி வரைக்கும் நீர்ல போட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. நாளைக்கு காலை எந்திரிச்சு 12 மணி வரைக்கும் நீர்ல போடுங்க. 12க்கு அப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு சாப்பிடுங்க. இது அப்படி பண்ணுங்க. எவ்வளவு தூரம் எந்திரிங்க. காலையில் 4:30க்கு எந்திரிச்சாலும் சரி வந்துருங்க, பேசுவோம். அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஓப்பன், இந்த குழு வகுப்பு நடத்துறப்போ நீங்க அந்த அந்த வகுப்புன்னு தனியா 47 பாட வகுப்புன்னு இருக்கு, அதையும் பாத்துருங்க. அது உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன், 47 பாட வகுப்பு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். இல்ல அது வரலங்க. ஏன் இருக்குன்னு பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கு. நீங்க ஏன் பிளேலிஸ்ட் ஏன் பாக்குறது இல்ல? இருக்குதுங்க, அது எடுத்து அதுல பாக்கணுங்களா? சரி, அதுல பிளேலிஸ்ட்ல எல்லாம் இருக்குங்க. பிளேலிஸ்ட் 6000 வீடியோ இருக்கு, தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுல தேட முடிய மாட்டேங்குது. தேட முடிய மாட்டேங்குது. எவ்வளவு தேடுறது? தேடுறதுக்கு ரொம்ப இருக்கு இல்லைங்களா? ஆமா, தேடுங்க. தேடுனாத்தானே கிடைக்கும். என்னங்க எல்லாத்தையும் எப்படி தேடுனாதான் கிடைக்கும். நீங்க சுலபம் தானுங்க. பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னா சுலபம் தானுங்க. பாடமும் தெளிவாவே போட்டிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பு தனியாங்க, அப்புறம் இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிற தனியாங்க, பாடம் தனியா போட்டிருக்காங்க. தேடுனீங்கன்னா ஈஸியா கிடைக்குங்க. நீங்க கூட எடுத்துட்டு ஒவ்வொன்னா போட்டு விடுங்க. அது இருக்குது, ஒரு 50 தலைப்பு இருக்குது. முக்கியமான 4-5 தலைப்பு மட்டும் போட்டு விடுங்க. முக்கியமான அதை செய்யுங்க. நீங்க நானே ஒரு நிமிஷத்துல செய்யலாம், இப்பவே நான் செஞ்சு விடுறேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. கூகுள் மீட் பார்த்தாவே, கூகுள் மீட்டு 1200 வீடியோ இருக்கு. இப்ப நடக்குத ஒரு நாளைக்கு 6 வகுப்பு 5 வகுப்பு நடக்குது புதுசா. இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதுவே விவாத வகுப்பு நடக்குது இல்லையா? விவாத வகுப்பு ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் கவனிக்கிறாங்க. விவாத வகுப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000 பேருக்கு மேல போயாச்சு. 10 லட்சம் பேர் பாத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நம்மள போற வேடிக்கை பாக்குறாங்க நிறைய பேர். நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அது வேண்டாம் தெரியுது. இப்பதான் நிறைய பேர் புதுசா விசாரிக்கிறாங்க. என்னடா விசாரிக்கிறாங்க? பாக்கணும். 1 லட்சம் பேரு மேல பல லட்சம் பேர் பார்த்தாதான் யாருக்கான ஒருத்தருக்கு எச்சரிக்கை. இப்படி ஒண்ணு இருக்கா, இப்படி இருக்கா. நிறைய பேரு அதுக்குதான் ஓபன் பண்ணிருக்கேன். அதுக்குதான் சந்தையில அதான் சொல்றேன், இந்த புத்தகம் சந்தையில கிடைக்குது. 6000 வீடியோ போட்டிருக்க, அதை வச்சுட்டே நீங்க செய்யலாம். அதை இந்த புத்தகத்தை நம்பி, என்னுடைய வீடியோவை நம்பி, நம்ம விவாதம் பண்றதை நம்பி நீங்க செஞ்சீங்கன்னா 10 பைசா செலவில்லாம தப்பிச்சுக்கலாம். எங்கிட்ட வந்தா தான் நன்கொடை பண்டமாற்று கடுமையா இருக்கும். 50,000 இருந்து 5 கோடி வரைக்கும் இருக்குது. அதை வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவேன். அது என்னுடைய மன விருப்பம். அதனால இது வந்து வெங்கடேசன் எழுதி போனதை நான் பப்ளிக் பண்ணிட்டேன். இதை விட உடைச்சு பேச முடியாது. உடைச்சு எல்லாத்தையும் உடைச்சு பேசிட்டேன். நிறைய பேத்துக்கு நான் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கறது இல்லைங்க. நிறைய பேர் வர்றீங்கிறாங்க, நான் கட் பண்ணிட்டேன். நிறைய வர்றீங்கிறாங்க, ஐயா நீங்க பணம் கட்டுறீங்கிறாங்க. அதெல்லாம் நடக்காதையே, போய் புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஆர்வமே போயிடுச்சு. போதும், சொல்லி கொடுத்து அது எனக்கு திருப்தின்னு வரப்பதான் சொல்லி தருவேன். எனக்கு ஒரு திருப்தி இருக்கு, எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? அந்த திருப்தியா அவங்க நடந்தா மட்டும்தான் நான் சொல்லி தருவேன், இல்லைன்னா சொல்லி தர மாட்டேன். எனக்குன்னு ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? நான் அவர் ஏன் திருப்தினா, அந்த நடந்துக்கிற விதம், அந்த பணிவு, அதெல்லாம் நமக்கு பிடிச்சாதான் செய்யும். ஆமா, இல்லாட்ட சரி தர முடியும். அதனாலதான் சும்மா அவசரத்துக்கு போன் பண்ணுவாங்க, ஐயா எனக்கு தலைவலி காய்ச்சல், அதெல்லாம் நீங்க வீடியோ பாத்துக்கின்ற. நான் ஒரே வேலை வீடியோ பாத்துக்க, அப்பவே போனை வாங்கி நம்பர் வாங்கி அப்பவே ஒரு 10 வீடியோ அனுப்பி விட்டுருவேன். அதை பார்த்துக்கு படிச்சுக்கோ, செஞ்சுக்கோ, நீயே செஞ்சுக்கோ. 1 மாசம் சொல்லித்தரேன், 12 மாசம் சொல்லித்தரேன், எல்லாம் அதேதான்.
12 வருஷம் ஒரே ஒரே மாசத்துல 100 வீடியோ கொடுத்துடலாம். அதவே செஞ்சு அவன் தப்பிச்சு போலாமே. நான் சொல்ற கண்டிஷனுக்கு அவன் வரணும். என்னுடைய கண்டிஷனுக்கு வந்தா மட்டும்தான், ஆமா, என்னுடைய கண்டிஷனுக்கு வந்தா மட்டும்தான் இனியன். என்னுடைய சிஸ்டம் அப்படி. இது வெங்கடேசன் சிஸ்டம் அப்படி இல்லை. யாரு வேணாலும் செய்யணுங்கிறதுக்காக தான் நான் பப்ளிக் பண்றேன். இது என்னை நாடி வர்றங்கிறது வேற. நான் இந்த பாட புத்தகத்தை நான் சொல்லித்தரனால என்னுடைய சிந்தனை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தா மட்டும்தான் இனியன் வார்த்தை. இல்லட்டா இவரே போதுமே. இவர் செய்யாத விட நான் செஞ்சிருக்கேங்க. இவர் எத்தனை வீடியோ, இவர் காலத்துல வீடியோ இல்ல ஒண்ணும் இல்லை. மீறி பண்ண ஒரு 5-6 வகுப்பு நடத்தியிருக்காரு. அதுக்கு மேல கிடையாது. நான் இப்ப எத்தனாயிரம் வகுப்பு நடத்தி, இப்ப தினம் 6 வகுப்பு நடத்தி. இதுவே பெரிய, இது உலகத்தை இதுதான் பெரிய வகுப்புங்கய்யா. ஊரா போய் சொல்லிட்டு இதுதான் பெருசு. ஆமாங்க. நீங்க கேட்கற கேள்விக்குள்ள பதில் இருக்கு. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. இப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டோம். அதாவது மருந்து மாத்திரை மூலிகையால் குணமாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மருந்து மாத்திரை மூலிகை ரத்தத்தை அசுத்தமாக்கும். இதை புரிஞ்சுக்குங்க. உணவும் ரத்தத்தை அசுத்தமாக்கும். இந்த மூலிகை மருந்து மாத்திரைகள் ரத்தத்தை அசுத்தமாக்கும். அப்படின்னா நிரந்தர நோயாளி தான் நீங்க. சரியா? சொல்லுங்க. அதுவும் இங்கிலீஷ்காரர் என்ன செய்யறாங்க சொல்லுங்க. இட்லி சாப்பிட்ட பிறகு மாத்திரை சாப்பிட்டுக்கன்னு அதை வேற சொல்லிக்கிறாங்க. இதே வேற ஒருத்தர் சாப்பிட முடியாது. இங்கிலீஷ் வைத்தியம் ஏதோ ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை சாப்பிடணும். என்ன கணக்கு? எப்படி சரியாகும்? ஏனுங்கய்யா, வீட்டுக்குள்ள தேள் இருக்கிற மாதிரி தேள் அடுத்து மருந்து உள்ள ஓட்டோம்னா கருணாக பாம்பு மாதிரிங்க, தப்பிக்கவே முடியாதுங்க. யாரும் தப்பிக்க முடியாது. கரெக்டா சொல்லிட்டீங்க. இங்கிலீஷ் வைத்தியத்தால் வெறும் வகுத்துல மருந்து சாப்பிடக்கூடாது. ஆமா, அந்த 4 இட்லி சாப்பிட்டுட்டு தான் அந்த மருந்தே சாப்பிடணும். எப்படி நோய் குணமாகும்? குணம் கரெக்டான கேள்வி. எப்படி குணமாகும்? அதனாலதான் அதெல்லாம் தெளிவா எழுதிட்டான். எந்த நோயும் மருந்தினால் குணமாக்க முடியாதுன்னு சட்டமே போட்டுட்டான். சட்டம் போட்டு யாரும் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதாவது நான் ஆகாரம் தின்னு மாத்திரை தின்னு எனக்கு சக்கரை நோய் நல்லா ஆயிடுச்சுன்னு யாரும் ப்ரூஃப் பண்ணவே முடியாது. எவனாலும் அது கண்டிப்பா ஐயா, அது சத்தியம். ஏன்னா நான் 16 வருஷம் மாத்திரை குடிச்சுக்கிறேன். 16 40 வருஷம் 16 நாங்க 40 வருஷம் 40 வருஷம் மருந்து சாப்பிடுங்க. 40 வருஷம் மாத்திரை. அடுத்த ஸ்டேஜ் எனக்கு இன்ஜெக்ஷன் தான் சொன்னாரு. அதுதான் நான் பையன். ஆமா ஆமா, அடுத்த ஸ்டேஜ் இன்ஜெக்ஷன் போறாரு. இன்ஜெக்ஷன் போனா அதை விட மோசம். அது கைகால் நடுக்க ஆரம்பிச்சிடும். கிட்டு 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 நடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நம்மளுக்கு இன்சுலினுக்கு வர போடணும்னு சொல்லினாங்க. நம்மளுக்கு நல்ல நேரம் சார்ட்ட வந்துட்டோம். போடல. நீங்களே தப்பிச்சிட்டீங்க. சரியா? நான் தப்பிச்சிட்டேன். ஆமா, சரி. சர்க்கரைக்கு மாத்திரையே சாப்பிடல. ஆமா, சரி. காலை 4:30 மணிக்கு. நன்றி.